தாவேக்காவை அதிகம் விமர்சனம் செய்வது ஏன்? முக்கியமாக சாட்டை துரைமுருகன் போன்றோர் கடுமையாக விமர்சிப்பது ஏன்? விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சனா நமக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால் அரசியல் மதிப்பீடுகளே அவர் ரொம்ப தவறா தான் வைக்கிறாரு. அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுல கன்விக்ட் ஆனாங்க இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலையும் ஊழல் ஆட்சியை கொடுத்திருக்கிறாருங்கிறதுக்கு எண்ணற்ற சாட்சிகள் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட அரசியல் களம்ல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்ஹானா அவங்க தான் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். மாயவலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான நிறைய கேள்விகள் இருக்கு மேம். ஸோ எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அவங்களுக்கான கேள்விகள் எல்லாமே உங்கள் முன்னாடி நாங்கள் வச்சுருக்கோம். இதில் இருக்க கேள்விகளை படிச்சுட்டு ஸோ அதுக்கான விளக்கம் நம்ம இது ஒரு புதிய முயற்சியாக இருக்குது. இது வரைக்கும் இல்லாத முயற்சி. மக்கள்கிட்ட இந்த கேள்விகளை கேட்டு பிரதிநிதிகள் கிட்டேயோ இல்லை அரசியல் நோக்கர்கள் கிட்டேயோ இந்த மாதிரி கேட்பதுங்கிறது ஒரு புதிய முயற்சி. மாயவலைக்கு பாராட்டுகள். தேங்க்யூ. எடுத்துடலாமா? எடுத்த உடனே இந்த கேள்விதான் வரணுமா? என்ன கொஸ்டின் நீங்களே நேயர்களுக்கு சொல்லிடுங்க. தாவேக்காவை அதிகம் விமர்சனம் செய்வது ஏன்? முக்கியமாக சாட்டை துரைமுருகன் போன்றோர் கடுமையாக விமர்சிப்பது ஏன்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்களை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிலாம் இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஊழல் மழிந்து இல்லைன்னா கொள்கை நிலைப்பாட்டில் எந்த மாற்றங்களும் இல்லாத ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இருந்துட்டு இருக்கு. உதாரணம் திமுகவும் அதிமுகவும் தான். நம்ம திராவிட கட்சின்னு சொன்னாலே அவங்க தானே மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஆட்சி காலங்களில் குறிப்பாக அண்ணாவுக்கு பிறகு இருந்த இந்த ஆட்சி காலத்தில் அண்ணா கூட தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் ஒரு உணர்வு மிக்க ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை அவர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது அவரை படிக்கும்போது நமக்கு புரியும். இல்லை அவருக்கு பிறகு யாருமே திராவிட கட்சிகளை சார்ந்த யாருமே அந்த தூய நோக்கத்தை முழுமையாக அவர்கள் நிறைவேற்றினார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இன்னைக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் இந்த அரசியல் களத்தில் கடந்த ஒரு 75 இயர்ஸா நம்ம சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் முதல் பிராந்திய கட்சியா திமுகவை சொல்றோம். அதற்கு பிறகு எண்ணற்ற கட்சிகள் இந்த மண்ணில் வந்திருக்கு. ஆனால் என்ன மாதிரியான மாற்று கொள்கையை அவங்க முன்வைக்கிறாங்க, என்ன மாதிரியான சித்தாந்தத்தை அவங்க முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரை நூற்றாண்டு காலத்துல மக்கள் மத்தியில அரசியல்னாலே சாக்கடை, ஐயோ அரசியலுங்கிறது ஒரு தவறான ஜோனு, அது அறமற்ற செயல் அப்படிங்கிற இந்த ஒரு பிம்பம் இருக்கு. இன்னைக்கு பலரும் கேட்கலாம், உங்களுடைய மகனோ மகளோ அரசியல் பேசுறாங்க, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ஏன் பேசுறாங்க, ஏன் அரசியல் களத்துல இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு காமனா பார்க்கப்படுது. இப்ப நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணாம மக்கள் கெட்டதுல இவங்க கொஞ்சம் கெட்டது பண்ணியிருக்காங்க, இவங்க கொஞ்சம் நிறைய கெட்டது பண்ணியிருக்காங்கிற மதிப்பீடுக்கு மக்களுடைய சைக்காலஜியே மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு இழிவான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது மாற்றம் அப்படின்னு சொல்லி வராங்களே, ஊழல் இல்லாம, லஞ்சம் இல்லாம, மதுமத போதை இல்லாம, இல்ல ஒரு தூய தேசத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய என்னென்ன கட்சிகள் இங்க முன்னாடி வராங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிட்டு தான் வராங்க. இப்ப ஐயா கமல்ஹாசன் அவர்களை கடந்த ஆண்டு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பான்னு பாட்டெல்லாம் பாடிட்டு வந்தாரு. டார்ச் லைட்டை கையில் எடுத்துட்டு வந்தாரு. டார்ச் லைட்டை எடுத்து டிவியை உடைச்சிட்டு வந்தாரு. ஆனா இப்ப அந்த மாற்றம் என்ன ஆச்சு அப்படின்னா, திருப்பியும் அதே குட்டையில போய் சேர்ந்துருச்சு அந்த நீர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க திருப்பியும் ஒரே ஒரு MP சீட்டுக்காக அவங்க அதே திராவிட கட்சியோட தான் சேரணுங்கிற ஒரு நிலை. இதுதான் வாய்ப்பு, வேற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சேச்சுரேஷனுக்கோ இல்லை ஒரு சமரசத்துக்கோ அவங்க போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் பரவலா பார்க்கலாம் நம்ம அரசியல்ல. ஆனால் 2009 முடிந்ததுக்கு அழிப்பு முடிந்ததுக்கு பிறகு 2010 கட்சி தொடங்கிய நாம் தமிழர் கட்சி எந்த தேசிய கட்சிகளோடும் எந்த திராவிட கட்சிகளோடும் மாநில கட்சிகளோடும் கூட்டணி இல்லைன்னு எந்த அடிப்படையில சொன்னோமோ அந்த அடிப்படையின் வாதத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாற்றம் காணல. நாம் தமிழர் கட்சி ஒரு சமரசம் இல்லாத நாங்க கொண்ட கொள்கைக்காகவும் எடுத்துக்கொண்ட தத்துவத்திற்காகவும் இன்றைக்கு வரைக்கும் மாற்றம் இல்லாம ஒரே நிலையில பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க மேல அவதூறு கற்கள் வீசலாம், எள்ளி நகையாடலாம், அவங்க கொண்டு வர கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சனல் அசாசினேஷனா, கேரக்டர் அசாசினேஷனா இருக்கும். அவர் ஆமக்கரிங்கிறாரு,
அரிசி கப்பலுங்கிறாரு, அவர் AK-74ங்கிறாரு, இல்லைனா இந்த பெண்கள் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனிநபர் அசாசினேஷன் கேரக்டர் டெமாலிஷ் பண்றதுக்கான வேலைகளை செய்வாங்களே தவிர்த்து நாங்க எடுத்துக்கொண்ட தமிழ் தேசிய தத்துவத்தின் பால் இருக்கக்கூடிய விமர்சனத்தை அவர்கள் யாருமே, அதாவது இதுல கன்ஸ்ட்ரக்டிவா அவங்க விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்ல வரேன். இன்ஃபேக்ட் 2016ல நாம் தமிழர் கட்சிக்கு சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு பாசறை உருவாக்கிய பிறகு இத்தனை ஆண்டு காலம் கழித்து இப்போதான் கடந்த 2020-21 காலகட்டங்களுக்கு பிறகுதான் வந்து திமுகவே வந்து ஒரு சுற்றுச்சூழல் அணின்னு வைக்குது. லைக் 75 years old கட்சிக்கு ஒரு சூழலியல் ஒரு அணிங்கிறதே எங்களுக்கு பிறகுதான். அப்போ என்னதான் ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாக இருந்தாலும் வெறும் 16 ஆண்டே நிரம்பிய நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு அரசியல் களத்துல முன்னோடியா திகழுது. இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளரியா நாங்க இருக்கோம். எங்களுடைய சலுகை, எங்களுடைய திட்டங்களை பார்த்து அந்த திட்டங்களுடைய பேர்களை எடுத்து வைக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இதே ஒரு சூழ்நிலையா இருக்கும்போது இன்னைக்கு மாற்றம்னு சொல்லிட்டு வந்து எத்தனையோ பேர் மாற்றம் சொன்னாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அண்ணன் கார்த்தி அவர்களாக இருக்கட்டும், அதாவது நடிகர் கார்த்தி அவர்களாக இருக்கட்டும், ஐயா சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், இல்ல பலர் வந்திருக்காங்க இல்லையா இங்க மாற்று அரசியலை கொடுக்க போறோம்ட்டு, TR ராஜேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. ஆனா எல்லாருமாலையுமே ஐயா விஜயகாந்த் அவர்கள் யாராலையுமே நீடித்து ஒரு நிலைத்த ஒரு அரசியல் மாற்றத்தையோ ஒரு அரசியல் விழிப்புணர்வையோ இந்த சமூகத்துக்கு கொடுக்க முடியல. they all get diluted into a same ideology, same subject called திராவிடம் or திராவிட தேசியம். இப்ப இந்த திராவிடம் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் எங்க இருக்கு? திராவிடம்னா என்ன? திராவிடம்னு ஒரு இனமா, திராவிடம்னு ஒரு மதமா, திராவிடம்னு கலாச்சாரமா, திராவிடம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை திருப்பி 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 தமிழ் தேசியவாதிகள் எழுப்பி இன்னைக்கு திராவிடம் என்பது ஒரு இனம் என்று சொன்ன அண்ணா காலத்தில் தொடங்கி இன்னைக்கு திராவிடம் என்பது வெறும் ஒரு கருத்தியல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு திராவிடர்களே மாறி இருக்கிற சூழ்நிலைக்கு காரணம் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி, முயற்சி. அதற்கு முக்கிய பங்காற்றியது நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் தான். அதே மாதிரி ஐயா பே மணியரசன் அவர்கள் கூட தொடர்ச்சியாக சொல்வாங்க, இல்லாத ஒன்றை இருக்குன்னு நம்ம வந்து சொல்றது வந்து ஒரு மாயை, கருவாட்டு சாம்பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு இவ்வளவு தெளிவான ஒரு நீரோடையை, ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்பட்டுட்டு வரும்போது புதிதாக நாங்கள் திரைத்துறையில இருந்து ஒரு பிம்பத்தை வந்து எடுத்துட்டு வருவோம். நாங்க வந்து எங்களுக்கு இருக்கிற மிதமிஞ்சி அளவில் இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சம், எங்களுக்கு இருக்கக்கூடிய மாஸ் அப்பியரன்ஸ், இல்ல மாஸ் அட்டென்ஷன், இந்த மீடியா அட்டென்ஷன், இது எல்லாத்தையும் நான் பயன்படுத்தி மக்களை வந்து என்னுடைய முகத்துக்காகவே நான் வந்து அவங்கள வந்து வாக்கு செலுத்த வைப்பேன் அப்படிங்கிற இந்த தாட் வந்து ரொம்ப தவறான ஒரு வழிநடத்தல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் விஜய் வந்து சீரியஸாவே வந்து பாலிடிக்ஸை ஒரு சீரியஸ் சப்ஜெக்டா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா எங்களுக்கு மாற்றுக்கிறதுல. இன்னும் சொல்ல போனால் எந்த கட்சியும் வரவேற்பதற்கு முன்பே நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வரட்டும் தம்பி விஜய், களத்துக்கு வரட்டும், இன்னொரு ஒரு தூணா இருப்பான், இன்னொரு ஒரு துணையா இருப்பான், இன்னொரு ஒரு ஷோல்டரா இருக்கும், இங்க மக்கள் படக்கூடிய இன்னல்களுக்கும் அவலங்களுக்கும் குரல் கொடுக்கறதுக்கு குரல்கள் தேவைப்படுது அப்படின்னு பெருந்தன்மையாக வரவேற்றவர் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஆனா வரும்போது அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படிங்கிறதையும் சேர்த்துதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். வரட்டும், அவங்க என்ன கொள்கைகளை முன்வைக்கிறாங்கன்னு பார்ப்போம், அதற்கு பிறகு அவரோட சேர்வதா இல்ல இணைந்து பயணிப்பதாங்கிற கேள்விகளுக்கு இப்படியான பதில்களை சொல்லிட்டு வந்த நாம ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, கட்சி தொடங்கிய பிறகு வெறும் சமூக வலைத்தளத்தை கட்சியின் பேரை அறிவித்த விஜய் அவர்கள் பிறகு பின் நாட்களில் தன்னுடைய கொள்கையாக தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இரு கண்களாக இருக்க முடியும்? இன்னைக்கு திராவிடம் என்பதே ஒன்று இல்லைன்னு நான் முன்பு குறிப்பிட்டது போல தமிழ் தேசியம் தான் இன்னைக்கு உலக வளர்ச்சிக்கான உகந்த கருத்தியல் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக நாம செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது புரிந்து வரக்கூடிய சமூகத்துக்கு மீண்டும் ஒரு களங்கம் விளைவிக்கும் வகையில, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில நீங்க இப்படியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னா திருப்பி மக்களுக்கு பழமைவாதத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறத நாங்கள் ஒரு தோழமை சுட்டலா, ஒரு மூத்த சகோதரனா இது செய்ய வேண்டிய கடமையும் தேவையும் இருக்கு. அப்போ இங்க வந்து விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்ப விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சனா நமக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால் அரசியல் மதிப்பீடுகளே அவர் ரொம்ப தவறா தான் வைக்கிறாரு. இதற்கு முன்னாடி சகோதர விஜய் அவர்கள் 1967-77க்கு பிறகு வந்து ஆட்சிகள் வந்து இங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சிச்ச விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகும் அண்ணாவின் ஆட்சிக்கு பிறகும் ஒரு அரசியல் பாதை நல்லா இல்லை அப்படின்னு விமர்சிச்ச விஜய் அவர்கள்
அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்ததுக்கான காரணம் திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு கட்சியினுடைய பொதுச் செயலாளரோ இல்ல அரசியல் பிரிவை சார்ந்தவரோ வந்து சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது வெளிப்படையா. அதற்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்க, ஊழல் கட்சிகளை நான் வந்து எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுல வந்து கன்விக்ட் ஆனவங்க இல்லையா? பட் அஃப்கோர்ஸ் ஷி வாஸ் நாட் தேர். அது வேற ஹிஸ்டரி. பட் அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை தாங்கி வந்த செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்குள்ள இணைத்துக் கொண்டாங்க. அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்கிறதே தவிர்த்துக்கிட்டாங்க. கூட்டணிக்கு வந்துருமா அப்படிங்கறது எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தது விஜயனுடைய கட்சி. அதற்கு பிறகு அதிமுக கூட்டணி வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவை விமர்சிக்க தொடங்கினாங்க. அதற்கப்புறம் இப்ப கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி கூட சரியா இருந்தது. 2017 2021 தான் வந்து அதற்கு பிறகு வந்து ஆட்சி தான் சரியில்லை. அதாவது எடப்பாடியாருடைய ஆட்சியும் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியும் தான் சரியில்லை அப்படிங்கிற இந்த நிலைக்கு இருக்காங்க. அப்ப ஒரு ஸ்டாண்ட்ல அவங்க நிக்கல. ஃபுல்லா ஒரு புரிதலற்ற ஒரு மதிப்பீடுகள் வந்து தவறான ஒரு குழப்பமான பாதையில தான் இருக்காங்க. இவங்களை நம்ம டார்கெட் பண்ணிட்டா, இவங்களை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய வாக்கு நமக்கு வந்துடாதோ, அவங்கள சார்ந்திருக்கவங்களுடைய வாக்கு நமக்கு வந்துடாதோ அப்படின்னு ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்றோங்கிற பேர் வழியில அரசியல்ல யாரெல்லாம் தவறு பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சரியான மதிப்பீடுகளை கொடுப்பதற்கே தவறுகிறார் அப்படின்னா. இப்ப கருணாநிதியோட ஆட்சி எவ்வளவு ஊழல் மழிந்த ஆட்சின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சர்க்காரியா கமிஷன் யாருக்காக அமைக்கப்பட்டதுன்னு தெரியும். அதே போன்ற எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலையும் வந்து ஊழல் ஆட்சியை கொடுத்திருக்கிறாருங்கிறதுக்கு எண்ணற்ற சாட்சிகள் இருக்கு. அவங்களுடைய காலகட்டத்திலையும் வந்து ரே கமிஷன் போன்ற கமிஷன்களை நியமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியும். அதனால இப்படி ஒரு குழப்ப மனநிலையில இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவங்களுடைய கள செயல்பாடுகளை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை மக்களுக்கான இந்த குறைந்த இந்த 2 காலகட்டங்கள்ல, இந்த 2 ஆண்டு காலகட்டத்துல என்ன மாதிரியான மக்கள் பணி செஞ்சிருக்கிறாங்க, என்ன மாதிரி மக்கள் சிக்கல்களுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னா அதுவுமே செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி இல்ல செலக்டிவான விஷயங்களுக்கு தான் எடுத்து பேசுங்க. இப்ப அரசியல்ல தேவைப்படுற அடிப்படையான விஷயமே என்னன்னா மக்களுக்காக நீங்க நிக்க வேண்டியது, அரசியல் படுத்தப்படாத மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு செய்யறது, தானாக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு போராட்ட களத்துல ஒரு உந்து சக்தியாக ஒரு தோழமையாக நிக்கிறது பக்கத்துல, அவர்களை போராட்டத்துக்கு தள்ளுவது என்பது ஒரு அரசியல்வாதியினுடைய அடிப்படை தகுதியாகவும் ஒரு தேவையாகவும் இருக்கிறது. ஆனா நீங்க போராட்டக்காரங்களே கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுலதான் வச்சு சந்திப்பீங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. நீங்க உங்களால ஏற்பட்ட ஒரு ஹாப்பஸாட ஒரு ஆக்சிடென்ட் இல்ல ஒரு சீர்கேட நீங்க வந்து உங்களுடைய வீட்டுக்கே வர வச்சு அவங்களை எல்லாம் பாக்குவீங்க. 41 உயிர்கள் வந்து போனது வந்து இந்த இந்திய வரலாற்று அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறை. அப்படியான ஒரு கோர சம்பவத்துக்கு காரணமாக இருக்கிறது தாவேக்காவின் தலைவரும். அப்ப அதற்கு அவர் என்ன மாதிரியான பொறுப்பு இருக்கிறாருங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு புதிராகவே நமக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு வாட்ஸ்அப் குழு முதற்கொண்டு எல்லாத்தையும் கலைச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப எல்லாரும் பங்கருக்குள்ள போயாச்சு. அதுக்கப்புறம் பனையூரே காணாம போயிருந்துச்சு. அப்ப எல்லாத்தையும் கலைச்சிட்டு போன இவங்க திருப்பியும் வந்து இவர்கள் வந்து ஆட்சிக்கு ஒருவேளை மக்கள் வந்து வர வச்சு உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா இதே மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒரு சிக்கல் வந்து இந்த தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா இவர் காணா போயிருவாரு அப்படிங்கிறதுக்கு என்ன வந்து ஒரு இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்கிறோம். ஒரு அஃபர்மேஷன், ஒரு டிக்ளேர்ட் பாலிசியோட விஜய் அவர்கள் வரல அப்படிங்கிறது எங்களுடைய மனக்குமுறலா இருக்கு. அப்ப எங்களுடைய கவலையும் வேதனையும் இவரை பத்தியே சுத்திக்கிட்டு இருக்காங்கிறது கிடையாது. ஆனால் இங்க நடக்கக்கூடிய தவறுகளையும் நடக்கக்கூடிய அநீதிகளையும் சிக்கல்களையும் நம்ம எடுத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதை அரசியல் நோக்கர்களும் அரசியல் பொலிட்டிக்கல் கிரிட்டிசைசஸும் கட்டாயம் செய்வாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாலுமே கூட அவர் தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறார். சாட்டை அப்படின்னு ஒரு பிரத்யேகமான வலையொலி வச்சு நடத்துறார். அவருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு, அவர் என்ன விமர்சிக்கணும், யார் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதுல வந்து நாம் தமிழர் கட்சி தலையிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் கடந்த முறை ஒரு அறிக்கை கூட நாம் தமிழர் கட்சியோட தலைமையில இருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி ஊடகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சார்பும் இல்லை. ஆனால் தனிநபராக நீங்க வந்து அவருடைய நிலைப்பாடுகளை என்கிட்ட கேட்பதும் அவ்வளவு உகந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அவர்கிட்டயே கேட்டீங்கன்னா சரியா இருக்கும். அவர் ஏன் இப்படி பண்றாரு, இப்படி பேசுறாரு. ஆனால் இது தேவை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க இவ்வளவு தூரம் நான் சொன்னது வழியாக. இப்ப இந்த திமுகவினுடைய ஆட்சி இந்த தவறுகள்லாம் செய்துங்க. இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க ஆசிரியர்களுக்கு அவங்க வேலையை நிரந்தரம் செய்வோம், பணி நிரந்தரம் செய்வோம், ஓய்வூதியத்தை கொடுப்போம், அவங்களுக்கு என்ன சொல்றது
பென்ஷனை கொடுப்போம், பிஎஃப் கொடுப்போம், இல்லை அவங்களுக்கான வேலையை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிற எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க வீதியிலன்னு இருக்கு. அப்ப ஏன் செய்யலை அப்படின்னு எல்லா அரசியல் கட்சியும் கேட்போம். இப்ப கேட்டோடனே அவர் என்ன சொல்வாரு, நாங்க வந்து அரசாணை வெளியிடுறோம், அவங்களுக்கான வேலையை உறுதிப்படுத்துறோம், அவங்களுடைய ஊதியத்தை உயர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க. அப்படின்னா எதன் வழியாக அவங்களுக்கு வருது? இந்த அரசியல் நெருக்கடிகளாக. எல்லா கட்சிகளும் அதுக்கு அரசியல் நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது அதை அவர்கள் செய்யறாங்க. அவங்க வந்து ஒரு டிராமா பிளே பண்றாங்கிறது வேற. பட் இந்த மாதிரி தவறான ஒரு பாதையில போகக்கூடிய ஒரு விஷயத்தையும் சரிப்படுத்துவதற்கு இங்க வந்து பல அரசியல் கட்சிகள் தேவைப்படுது. இதுவே ஒரு அடிப்படை மாற்றத்துல ஒரு கூறாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காளியம்மாள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைய வாய்ப்பு உள்ளதா? அவர் வந்தால் இணைத்துக் கொள்வீர்களா? நான் இலவசம் கொடுப்பேன், 500 கொடுப்பேன், 1000 கொடுப்பேன், மிக்சி கொடுப்பேன், கிரைண்டர் கொடுப்பேன், புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுப்பேன், நான் முதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுப்பேன். திராவிடத்தை ஒழிப்பேன் என்று சீமான் ரகசியமாக பிஜேபிக்கு உதவுவதாக கூறுவது பற்றி கருத்து என்ன?